இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம். 10 AM ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல்டான ஒரு வெபினார். 11 AM வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். 12 PM ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ SIP. இது ஒரு விமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார். சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க. இந்த மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜியே முக்கியம். இது வரைக்கும் இருந்த மார்க்கெட் வேற, இப்ப பார்க்க போற மார்க்கெட் வேற. என்ன ரீசன்னாக்கா, இப்போ நம்ம பார்க்க போற சந்தையில குளோபலைஸ்ட் பிசினஸஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சந்தை சூழல்ல குளோபலைஸ்ட் கம்பெனிஸ், பல நாடுகளில் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதிக மதிப்பை பெற்றிருந்தன, நல்ல லாபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஹை மல்டிபிள் என்ஜாய் பண்ணாங்க. அந்த வகையில் ஐடி, ஃபார்மா இது போன்ற பல சேவை நிறுவனங்கள் அடக்கம். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் மாறப்போகுது. ஏன் மாறப்போகுதுன்னா, அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டு நிறுவனங்கள் இன்னும் செழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி வெளிநாடுகளில் இருந்து ஒருத்தர் அவங்க நாட்டுக்கு வந்து பொருட்களை விற்றாலோ சேவைகளை வழங்கினாலோ அதற்கு அவங்க ஒரு டாரிஃப், ஒரு வரியை அந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப அந்த வரியை நீங்க செலுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க உங்களை நிர்பந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய காஸ்ட்ல அந்த வரியை நீங்க சேர்த்துக்கணும். எல்லா வாடிக்கையாளர்களும் அந்த வரியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நீங்க இங்கேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஈரோட்ல இருந்தோ, கரூர்ல இருந்தோ, திருப்பூர்ல இருந்தோ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஒரு ஷிப்மெண்ட் இங்க இருந்து யூஎஸ்க்கு போயிட்டு இருக்கு. அது போய் சேரும் போது டாரிஃப் அமலுக்கு வந்துவிடும். உங்களுடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்க FOBன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா அந்த டாக்ஸை பே பண்ண வேண்டியது வாங்கினவங்க தான். ஆனாலும் உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கும் ஒரு நீட்சியான உறவு இருக்கு. அந்த கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீங்க அடுத்த ஆர்டர் நான் கொடுத்தேன்ல அதை இப்போதைக்கு ஹோல்ட்ல வைங்க அப்படின்னு சொல்றாரு. ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த கஸ்டமரை நம்பி அவருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவருக்கு மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 10% ஆயிடுச்சு, 20% ஆயிடுச்சு, 30% ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் ப்ரொடக்ஷன். இப்போ இதை ஹோல்ட்ல வைங்க அப்படின்னு அவர் சொன்னார்னாக்கா இது நீங்க வேற யாருக்கும் விற்க முடியாது. இவர் எப்ப சொல்லுவாரு அப்பதான் நீங்க திருப்பி அந்த பொருளை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சோ அன்சர்டன்டி அதிகமாயிடுச்சு. உங்களை அந்த கஸ்டமர் என்ன நிர்பந்திக்கிறார்னாக்கா, இந்த டிரான்சிட்ல இருக்கக்கூடிய குட்ஸு கூட நீங்க ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்கிறார். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை போய் அவர் கிளியர் பண்ணாதான் அடுத்த ஆர்டர் கொடுப்பாருன்னு நம்பிக்கையில ஏதோ ஒரு வகையில அவரோட இணக்கமா போறீங்க. ஆனா இணக்கமா போகும்போது இந்த டாரிஃப்ல நீங்க ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாபம் காணாம போய் பல தருணங்கள் அது நஷ்டமா கூட மாறக்கூடும். இதுதான் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆனா இது தொழில்கள் அத்தனையிலுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு நான் சொல்லுவேன். எங்கேயுமே உடனே பாஸ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இதுல நம்ம மீடியால என்ன படிக்கிறோம், இல்ல வியட்நாம், பங்களாதேஷ்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு ஜாஸ்தி போட்டிருக்காங்க, நம்ம கம்மியா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மேம்போக்கான புரிதல் பாருங்க. சோ அந்த நாடுகளுக்கு 2 கண்ணு போச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு 1 கண்ணு போச்சுனாக்கா அது எப்படி சாதகம்னு நம்ம சொல்ல முடியும்? இது எப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பர்ஃப்ளூவஸா பார்க்கறதா தெரியுது. பட் எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனிஸ் மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு லாபகரமான வளர்ச்சியை பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும். டூ மெனி ஈவெண்ட்ஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். ஒன்னு, அவங்க ரா மெட்டீரியல் பிரைஸ் கொஞ்சம் குறையணும். 2வது, அவங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு அதிக விலை கொடுக்க ரெடியா இருக்கணும். 3வது, அரசுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பைலாட்ரல் டாக்ஸ், இருதரப்பு பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்து டாரிஃபை குறைவா செட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு அது நமக்கு சாதகமா இருக்கும். ஆனா அது வர்ற வரைக்கும் இந்த தொழில்கள் எல்லாமே பெரும் அழுத்தத்தில் இருக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த அழுத்தம் எப்படி வெளிப்படும்?
குறைவான நிறுவன மதிப்பில் தான் வெளிப்படும். சார் நியூஸ் வந்தவுடனே டெக்ஸ்டைல் ஸ்டாக்லாம் மேலே போச்சே சார் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆமா சார் போச்சு. ஒரு விஷயத்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தப்பா ரியாக்ட் பண்ணலாமே. ஒருவேளை இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் அந்த தொழிலுக்கு சாதகமா அமையலாம். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே சாதகம்னு சொல்றதை நான் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க உங்களுடைய போர்ட்போலியோ ஸ்ட்ராட்டஜியில எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனிஸை வச்சிருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதன் பாதிப்பு தாக்கம் உங்கள் மீது இருக்கத்தான் செய்யும். அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள லேஸ்ல மாதிரி நல்லா ஆயிருமா? ஆவாது இல்ல. ஒரு ரேலியில இந்த எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனிஸ்ல எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எதிர்காலம் இப்போ தெளிவா தெரியலையோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு டொமஸ்டிக் ஃபேசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். வேற வழியே கிடையாது. அங்கதான் ஸ்ட்ராட்டஜி முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். இதை 99% இன்வெஸ்டர் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு உறுதியா தெரியும். ஏன்னாக்கா அந்த எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனியை நேற்று வரைக்கும் நம்பினாங்க. நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. யூஎஸ் தான் பெயின் மார்க்கெட்டை இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு நிறைய கதை சொல்லிகள் அவங்க மைண்டை ஃபுல்லா அந்த கம்பெனியை பத்தி புல்லிஷ் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப கூட அந்த கம்பெனியை வாங்கணும் தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு 20 ரூபா கீழே வந்தா வாங்கணும்னு குதிக்கிறாங்க. வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் that the fundamentals may change and that change may be almost permanent. அப்ப அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரும்போது இன்வெஸ்டர் சேஞ்ச் ஆகித்தானே ஆகணும். கண்மூடித்தனமா அதே விஷயத்த பண்ண முடியாது இல்ல. ஆனாலும் இன்வெஸ்டர்ஸ் அதைத்தான் செய்யறாங்கன்றது என்னுடைய கருத்து. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு கம்பெனி அதிகம் தாக்கப்படும். உதாரணத்துக்கு யூஎஸ்ல எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாம அங்கேருந்து சந்தையை மட்டும் யூஸ் பண்ணி லாபத்தை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த கம்பெனிஸ்க்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகம். இதுல சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா சைனால உற்பத்தி பண்ணி வியட்நாம் வழியாவும் இந்தோனேஷியா வழியாவும் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா பெரும் தாக்கத்தை அது உருவாக்கும். பட் சப்போஸ் ஒரு இந்தியன் கம்பெனி இந்த கம்பெனியோட காம்பீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன ஆகும்? அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு வாய்ப்புகள் மாறவும் கூடும். சோ எப்ப அது தெரியுதோ அப்பதான் நீங்க அந்த எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். கண்மூடித்தனமா இந்த 2-3 நாள்ல குதிச்சு போய் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்லாம் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி வராது. அண்ட் பிராட்லி உங்க போர்ட்ஃபோலியோ டொமஸ்டிக் எக்கானமியை பார்த்து இருக்கணும், எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமியை பார்த்து இருக்கக்கூடாது. அதாவது டொமஸ்டிக் ஃபேசிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் ஃபேசிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். இந்த காலகட்டம் predominantly டொமஸ்டிக் ஃபேசிங் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவதற்கான காலகட்டம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் ஃபேசிங் போர்ட்ஃபோலியோ தான் இருந்ததுன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி டேர்ன் ஆகணும். டேர்ன் ஆகி அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்க ஒரு டொமஸ்டிக் ஃபேசிங் போர்ட்ஃபோலியோவா மாற்றணும். பணம் வராது. ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியின் இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனியை வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்ற கேள்வியும் எழலாம். நான் அப்படி சொல்ல. ஷோ மீ தி எவிடன்ஸ் அப்படின்னு நீங்களே யோசிக்கணும். உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்கணும். எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனிக்கான மார்க்கெட் சிச்சுவேஷன் மாறிடுச்சு, நிலவரம் களத்தில் சாதகமாக மாறிவிட்டது என்பதற்கான அறிகுறிகள் எங்கே? அந்த அறிகுறிகளை நானே பார்க்க விரும்புகிறேன். கொஸ்டின் யோசர் பார்த்துட்டு அந்த அறிகுறிகள் சரியா, அதிலிருந்து என்ன விளைவுகள் வரும்? எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் வேகமா வளருமா உண்மையிலேயே இந்தியாவுக்கு? சைனால இருந்து பிசினஸ் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? இந்த கம்பெனி அந்த ஷேர்ல எவ்வளவு எடுப்பாங்க? மார்ஜின் இருக்குமா அல்லது இவங்க கட்டுற டாரிஃப்ல இவங்களுக்கும் மார்ஜின் இருக்காது அவங்களுக்கும் மார்ஜின் இருக்காது, எல்லாரையும் சாவடிச்சிருவாங்களா? இந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த கம்பெனி அதுல எங்க வருது? அதன் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்ட்ராட்டஜியை பர்சியூ பண்ணணும், எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனி எந்த அளவு இருக்கலாம், எந்த எக்ஸ்போர்ட் ஃபேசிங் கம்பெனியை நீங்க வச்சுக்கலாம், எதையெல்லாம் நீங்க கழிச்சு கட்டணும், இது எல்லாமே தெளிவா தெரியும். அதனாலதான் சொல்றேன், இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு காலகட்டம். கண்மூடித்தனமா பையிங் த டிப் cannot be a strategy. Blindly buying the dip can be very painful. And buying the dip-ஓட இந்த மார்க்கெட் selling the rally மார்க்கெட்டா இருக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்ல. So you have to be very careful. எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எதிர்காலம் மங்கலாக தெரிகிறதோ அல்லது இருண்டு தெரிகிறதோ அங்கெல்லாம் நீங்க டெஃபினட்டா இந்த ரேலியை யூஸ் பண்ணி வித்துட்டு இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும். அப்படி
ஒரு ரேலியை யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நிதானமா இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காட்டக்கூடிய வழி. ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டிய நேரம் இதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க வேண்டும், அது உங்களுக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு பொருத்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க இப்போ உருவாக்கி அதை எப்படி மெயின்டைன் பண்ணி வளர்க்கறது, வருங்காலத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி வெற்றியை தேடித்தரும், இது போன்ற தேடல்களை தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு அந்த தேடல்களில் இருந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கமை உருவாக்க வேண்டும். அந்த தேடலில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.